அடுத்த 30 அல்லது 40 ஆண்டுகளுக்குள் முதன் முறையாக மலேசிய, சீன வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவர் பிரதமராக பொறுப்பேற்கலாம் என்று பாஸ் கட்சியின் தலைவர் ஒருவர் கூறியிருந்தார். மலேசிய சீனரான மேஜர் ஜெனரல் ஜானி லிம் என்பவர் ஆயுதப்படைகளின் லெப்டினன்ட் ஜெனரலாக நேற்று முன்தினம் பதவி உயர்த்தப்பட்டிருப்பதைத் தொடர்ந்து அவர் இக்கருத்தை வெளியிட்டிருந்தார். சுங்கைபுலோ பாஸ் கட்சியின் தலைவரான சகாருடின் முகமது தமது முகநூல் பக்கத்தில் இப்பதிவை வெளியிட்டுள்ளார். கம்போங் சுங்கை பாருவில் பிறந்த சீன வம்சாவளியைச் சேர்ந்தவரான ஜானி லிம் வரும் 2058ஆம் ஆண்டில் மலேசியாவின் 50வது பிரதமராக பொறுப்பேற்பார் என்று ஜகாருடின் கூறியிருந்தார். இதனை PKR இளைஞர் பகுதி தலைவர் கமில் முனிம் வன்மையாக கண்டனம் செய்துள்ளார். இது தீய நோக்கம் கொண்ட ஒரு பதிவு என்று அவர் சாடினார். ஜானி லிம்மின் பதவி உயர்வு ஒரு பெருமைக்குரிய விஷயம் என்றும் அதனை வெறுக்கத்தக்க ஒரு சொல்லாடலாக ஜகாருடின் மாற்றி இருக்கிறார் என்றும் காமில் தெரிவித்தார். ஜகாருடீனின் அப்பதிவு இனவாதத்தை தூண்டும் வகையில் உள்ளது என்று DAP நாடாளுமன்ற உறுப்பினர் லிம் குவான் யங் குறிப்பிட்டார். பாஸ் கட்சியின் வெறுப்பு அரசியல் இனவாதத்தையும் மதவாதத்தையும் தூண்டிக் கொண்டிருக்கிறது என்றும் இது அபாயகரமான மனப்போக்கு என்றும் அவர் குறிப்பிட்டார். இதனை தடுத்து நிறுத்தாவிட்டால் விபரீதம் ஏற்படக்கூடும் என்றும் லிம் எச்சரித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.